இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஜெயின் ஸ்கிரிப்சருக்கு தான் போயிட்டுருக்கோம். பயமா அது கடிச்சிட. ஸோ கைஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கைஸ் நான் போயிட்டு வரேன். பாய். இதுக்கு மேலே என்னால் முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போயிட்டு வரேன், அவ்வளோதான். சோறு சாப்பிட போறேன்னு வெளிப்படையா சொல்லுங்க ப்ரோ. சோறு தான் முக்கியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சரி ஓகே வாங்க. சரி வாங்க நம்ம லார்டன் கேவுக்கு போவோம். 2000 years later. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா லார்டன் கேவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நரசிம்மன் கோவிலுக்கு கிட்டே லொக்கேட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க போய் அங்கே போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லார்டன் குகை கோயில் இருக்குது. இது வந்து முருகனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில். ஓகே, இது யாரோ உருவாக்குனாங்க. வாங்க அங்கே போய் பார்ப்போம். 2000 years later. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலை பற்றி எழுதி இருக்கு. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது 8th centuryல கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயிலை கட்டினது யாருன்னா லார்டன்ற ஒரு சில சன்னியாசிகள் வந்து கட்டினாங்க. லாட சன்னியாசிகள்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. 10th லெசனில் ஒன்றில் கூட வரும். சரி வாங்க நம்ம அப்படியே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயில். முருகனை வந்து அந்த மலையினுடைய அந்த கற்கள் அந்த பாறைகளை வச்சு செதுக்கியிருக்காங்க. இப்போ இது பக்கத்தில் போய் செதுக்கி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஜூம் பண்ணுங்க. இது வந்து சிதிலமடைந்திருக்கு. ரொம்ப வருஷம் ஆன கோயில்ன்றதுனால இது மிகவும் பழமையான கோயில்வாங்க. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் இது. வந்து நிறைய கல்வெட்டுகளாக எழுதியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் இது ஃபுல்லாக சேதாரமானனால அவ்வளோவா சரியாக தெரில. பட் இங்கே எழுதியிருக்காங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். சரி வாங்க இங்கே பார்ப்போம். இந்த நீங்கள் மயில் கரெக்டாக அந்த மயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே இங்கிருந்து சைட் அந்த சைட் காமிங்க. முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளியோட இல்லை தேவானையோட தான் இருக்காங்க. இந்த கேட் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குனால அதனால உள்ள நீங்கள் மேக்ஸிமம் வந்து முருகனை வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானைன்ற இரு தம்பதிகளுடன் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தெய்வானை மட்டும்தான் இருக்காங்க. இது மிகவும் பழமையான கோயில். 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் இது. இது ஃபுல்லாக நம்ம மலையை அப்படியே குடந்து தான் கட்டியிருக்கோம். இப்போ ஐயாட்ட கேட்டு வந்தோம் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். குடைவரை கோயில்னா மலையை குடைந்து செய்யக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அங்கே நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது தான் கொஞ்சம் டேமேஜ் ஆக பண்ணக்கூடாதுனால இந்த கேஜெலாம் போட்டிருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு வேணால் உள்ளே வரலாம். ஆனால் தயவு செஞ்சு யாருமே எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டையுமே டேமேஜ் பண்ணாதீங்க. நான் வர வழியில் பார்த்தா நிறைய கண்ணாடிகள்லாம் கிடந்தது. அது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். நிறைய பேர்த்துக்கு செப்டி கூட ஆகும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் தயவு செஞ்ச மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை முடிக்கிறோம். நம்மளோட இந்த சீரீஸ் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நம்ம டாப் வியூவருக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த முறை இப்போ வரும்போது நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு வழியாக நம்ம சென்று சுலபமான முறை இது. அது வந்து காட்டு வழி பயணம். நம்ம வந்து அதை மேற்கொள்ளணும்னா நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் டு அகாட்சுகி vloggers அண்ட் மாமதுரை vloggers. அமுகு டுமுகு அமால் டுமால். 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 தலதா 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 தலதா. அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு